ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம அலைட் மோஷன் எடிட் பார்த்துருப்போம். ஸோ சூப்பராக இன்ஷாட்டில் எடிட் பண்ணலான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எப்படி பண்ணலான்னு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டைம் எடுக்காது. உங்களுக்கு டைம் எடுக்கிறது எதுனா இந்த டிரான்சிஷனுக்கு அப்புறம் நம்ம இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் எடிட் பண்ணுறது, அவ்வளோதான். இன்னும் நம்ம வீடியோக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணலான்னா பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இமேஜஸ் நான் இப்போ டவுன்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னாவே தெரியும். நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நான் யூஸ் பண்ண இமேஜஸ் எல்லாம் நான் வந்துட்டு நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். வித் ப்ரிவ்யூவில் நீங்கள் பார்த்த வீடியோவோ அதில் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அது ஃபுல்லாமே வீடியோ ஃபுல்லாக 9:16 ரேஷியோ. தென் ஆடியோ, நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்றேன். நான் வீடியோலேருந்து டேரெக்டாக எடுத்துக்க போகிறேன். உங்கள் மொபைலில் இருக்க சாங் வேணும்னா மை மியூசிக் போனீங்கன்னா அதில் உங்கள் மொபைலில் இருக்க ஆடியோலாம் காட்டும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டேரெக்டாக வீடியோலேருந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பீட் மார்க் வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ப்ளஸ் கொடுத்துக்கோங்க. வேண்டானா அதே இடத்துல அந்த ப்ளஸ் அந்த வந்தீங்கன்னா மைனஸ்ட்டு வரும், அது கொடுத்துக்கலாம். இல்லைன்னா ப்ரஷ் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் எல்லாம் கரெக்டாக அந்த பீட் மார்க் வர வரையிலும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் டியூரேஷன் நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவோம் டிரான்சிஷனுக்கு அப்புறம், ஓகேவா? ஸோ டிரான்சிஷனுங்கிறது அந்த ரெண்டு இமேஜுக்கு நடுவில் கீழே ஒரு கோடு மாதிரி இருந்ததுல, அதுதான். அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அதில் பாருங்கள் பிளர்ரில் இந்த தேர்ட் ஆப்ஷன். ஸோ இது வந்து புது அப்டேட்டில் தான், நியூ அப்டேட் வச்சுக்கோங்க. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் புது மோட் வெர்ஷனோடது, ஓகேவா? தென் இப்போ வந்துட்டு பீட் மார்க்குக்கும் டிரான்சிஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் வந்துட்டு ஆடியோ ப்ளே பண்ண விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணி வைங்க. ஏன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி வர மாதிரி இருக்கும். எப்போவுமே இந்த டிரான்சிஷன் ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருக்கும், ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை இமேஜையும் ஆடியோவையும் சிங்க் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவை நம்ம வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பொறுமையாக டைம் எடுத்து பண்ணுங்கள். இது வந்துட்டு ஏன்னா இதில் இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டில். அதுக்கப்புறம் இமேஜ் ரீசைஸ் பண்ணுறது, க்ராப் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டாக பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணணுன்னா நம்ம மறுபடியும் சேஞ்சஸ் பண்ணி மறுபடியும் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வீடியோ. ஸோ இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் 1க்கு 2 தடவை கூட செக் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். இத்தனை தடவை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த தப்பை நான் பண்ணினேன், நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் க்ரியேட் நியூ கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுக்கோங்க. இப்போது மூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே ஆப்ஷன் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அந்த சர்க்கிள் இருக்குல்ல கீழே ஒயிட், அதை கீழே ஃபுல்லாக இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் ஆப்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இமேஜ் ஜூம் பண்ணுற மாதிரி 2 கையை வச்சு நீங்கள் ஜூம் இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிரேடியன்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேடியன்ஸ் லெவல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதில் ஆடியோ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். பீட் மார்க் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். எதுக்குன்னா நம்ம டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆடியோ ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ டிரான்சிஷன் வந்துட்டு தெரியுதா? ஸோ அந்த டிரான்சிஷனுக்கு நடுவில் வர்றப்போ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்ப்ளிட் பண்ணாலும் உங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிறப்போ உங்களுக்கு அப்படியே தான் வரும், ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இதில் சைராங்கிறது, இது வந்துட்டு இன்ஷார்ட்டே இருக்கும். கீழே பக்கத்தில் ஒரு பை மாதிரி இருக்குல்ல, பேக் மாதிரி. ஸோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஃபாண்ட் இருக்கும், அதில் இந்த ஃபாண்ட்டும் இருக்கும். உங்களுக்கு வேணால் அதில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வந்து நான் இமேஜோட சைஸை வந்து குறைச்சிட்டேன். உங்களுக்கு க்ளோ ஆப்ஷன் இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எதுவுமே ஆட் பண்ணலை.
இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷனை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. அனிமேஷன் பாருங்கள், ஆரோ மார்க் இருக்குல்ல ரைட் சைட் பார்த்த மாதிரி, அந்த ஆரோ மார்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. கோடு போட்ட ஆரோ மார்க் ஓகேவா, அந்த பிக்கர் தென் லெஸர் தான் இல்லை. இதை ஆட் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் வந்து ஃபேட் வச்சுக்கோங்க. தென் இதை வந்துட்டு 2 டைம்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. மொத்தம் 3 லேயர் டெக்ஸ்ட் இருக்கணும். இப்போ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கீழே ஆல்ரெடி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கிறதுனால நமக்கு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் பிளேஸில் 3ஐயும் கண்டினியூஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாமே கரெக்டாக அந்த ஸ்ப்ளிட் பண்ணது எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் அங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறத பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு 2 டெக்ஸ்ட் அப்படியே தான் வேணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இது லைனில் வந்துட்டு 2 லிரிக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 லிரிக்கையும் 1 by 1 வர மாதிரி நான் வந்து மூவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் வர மாதிரி மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த தேர்ட் ஒன்றை நான் டெலீட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம தேர்ட் லேயர் எதுக்கு ஆட் பண்ணோன்னா ஒரு சில வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம மறுபடியும் தனியாக ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களுக்கு 2 வேர்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா தேர்ட் அந்த வேர்டை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லிரிக்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி ஆரம்பிக்கிற மாதிரி கொஞ்சம் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியே டெலிட் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் தள்ளி வர மாதிரி நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னாவும் உங்களுக்கு போதும். தேர்ட் லிரிக்காக இருந்தால் அதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி வர மாதிரி ஓகேவா. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இந்த லைனை வந்துட்டு நெக்ஸ்ட் பை வேர்டு வர மாதிரி நான் வச்சுக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதனோட நம்ம இந்த இது சேஞ்ச் பண்ணுவோம்ல, அந்த டியூரேஷன், ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிக்குவோங்க. நீங்கள் வந்துட்டு மொத்தமாக எல்லாத்துக்குமே லிரிக்ஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை பாருங்கள். ஏன்னா இதுதான் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன், ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டும் காட்டுறேன். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லிரிக்கில் வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். ஃபஸ்ட் லிரிக் இருக்குல்ல, அதுவும் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் மட்டும் ஒரு 0.1 செகண்ட் அந்த மாதிரி தள்ளி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வைக்க போகிறோம். அது எதுக்காகனா நம்ம வந்து ட்ரான்சிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ஃபஸ்ட் லிரிக்கோட அனிமேஷனே நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது. ஃபஸ்ட் லிரிக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னே தெரியாது. அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா ஸோ ஃபஸ்ட் லிரிக்கையும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி செகண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி தேர்ட் இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ அவ்வளோதான், இதில் பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு பாருங்கள், இப்படி தான் வரும் நீங்கள் எடிட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுனாவே போதும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்குறப்பே உங்களுக்கு 1 by 1 டெக்ஸ்ட் வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன், வேறு எதுவும் இல்லை. அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம நார்மலாகவே இதில் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கேம் ஷேக் மட்டும்தான். புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. நான் வந்து மாஸ்கில் போய்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூம் இன் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிறதுக்காக. தென் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. அதில் ஷேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கேம் ஷேக்குன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குறைச்சிட்டு இந்த மாதிரி 0.1 மட்டும் வச்சுக்கோங்க. தென் டிக் கொடுத்துக்கோங்க. அந்த வீடியோ வர மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள். ஸோ இது நம்ம ரைட் மோஷனில் வந்து எடிட் பண்ணி நிறைய பேர் பார்த்துருப்போம். நான் வந்துட்டு இன்ஷர்ட்டில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அதுவும் இல்லாமல் அந்த புதுசாக அந்த பிளர் எஃபெக்ட் இருந்தங்காட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. அப்படியே புதுசாக ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.